லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால், சகையு என்ற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால், இந்த சகையு என்ற மனிதன் ரட்சிக்கப்பட்டார். இந்த சகையு என்ற மனிதன் ரட்சிக்கப்பட்டவனே இந்த 3 பகுதியிலே சகையுவுக்கு மாற்றம் வந்ததா? எந்த 3 பகுதிகள்? 3வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். முதலாவது சிந்தனையில மாற்றம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். வரி வசூலித்துக் கொண்டிருந்தவன், உலக பிரகாரமாக ஓடிக்கொண்டிருந்தவனுடைய சிந்தனையில முதலாவது மாற்றம் வருகிறது. என்ன மாற்றம்? இயேசுவை பார்க்க வேண்டும். 2வது மாற்றம் 6வது வசனத்தை வாசியுங்கள். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்துக் கொண்டு போனான். 2வது உணர்ச்சியில மாற்றம். சீக்கிரமாய் இறங்கி வருகிறான். காலதாமதமே எடுக்கல. வேக வேகமாக மரத்திலிருந்து இறங்கி வந்து சந்தோஷமா அவரை அழைத்துக் கொண்ட உணர்ச்சியில மாற்றம். 1வது 8வது வசனத்தை வாசியுங்கள். சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். சித்தத்தில மாற்றம். ஏன் சித்தம் அல்ல, உங்க சித்தம் எனக்குள்ள வந்துரட்டும் சொல்லி சித்தத்தில மாற்றம் காமிக்கிறான். சகையு கர்த்தரை நோக்கி தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புகிறான். ஸ்தோத்திரம். அப்ப இந்த மனிதனுடைய 3 மாற்றங்களை கண்ட இயேசு அவனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? 9வது வசனம் வாசியுங்கள். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்ப ரட்சிப்பு இன்றைக்கு நமக்குள்ள வந்திருக்க வேண்டுமானால், வந்தது என்று சொல்லி நாம் அறிக்கையிட வேண்டுமானால், இந்த 3 விதத்துல நமக்கு மாற்றம் இருக்க வேண்டும்.